ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சங்கம் ஏஜ். அதாவது தமிழ் சங்கம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹிஸ்டோரியன் எராவை வந்து டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீ ஹிஸ்டோரியன் எரா அண்ட் ஹிஸ்டோரியன் எரான்னு ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ப்ரீ ஹிஸ்டோரியன் எரா அப்படிங்கிறது எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸுமே இல்லாம எவிடன்சஸ் வச்சு தான் வந்து அதை டிவைட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஹிஸ்டோரியன் எராஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நமக்கு பீரியட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. பர்டிகுலராக நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன எவிடன்சஸ் வந்து இந்த சங்கம் லிட்ரேச்சரில் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்றது என்னன்னா அந்த சங்கம் ஏஜில் கிடைக்கிற எவிடன்சஸ், லிட்ரேச்சர்ஸ், போயம்ஸ் இதெல்லாத்தையும் சங்கம் லிட்ரேச்சர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சங்கம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 3rd செஞ்சுரி பிசிலேருந்து 3rd செஞ்சுரி ஏடி வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் தான் வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்கம் அப்படின்னு என்னன்னா, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் இல்லைன்னா ஒரு அசோசியேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆர் போயட்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒண்ணா கேதர் பண்றது அப்படின்னு நிறைய மீனிங் வந்து சொல்றாங்க. ஸோ சங்கம் ஏஜ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் எல்லாமே ஒண்ணா கேதர் ஆகி அவங்களோட போயம்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து போர்ட் ஆஃப் சென்சார்ஸும் இருந்திருக்கு. அந்த அசோசியேஷன் குரூப்ஸும் இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த போயட்ஸோட கம்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, அதில இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி, திருத்தமான எளிய நடைமுறையில வந்து ஒண்ணா போயட்ஸ வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்போஸ் பண்ணப்பட்ட போயம்ஸ் எல்லாமே சங்கம் ஏஜ்குள்ளார பண்ணியிருந்தாங்கன்னா, அத வந்து சங்கம் லிட்ரேச்சர்ன்னு சொல்றாங்க. இந்த சங்கம் லிட்ரேச்சர்ல வந்து அ பாண்டியா கிங்குக்கு கீழ வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது மதுரையில. இதுல வந்து தமிழகம்னு மென்ஷன் பண்றாங்க. அதுல மென்ஷன் பண்ற தமிழகம் என்னன்னா, வேங்கடம் அதாவது திருப்பதி ஹில்ஸ்ல இருந்து கேப் கோமரன் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஏரியாஸ தான் வந்து தமிழகம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ, சங்கம் லிட்ரேச்சர 3 டிஃபரண்ட் பீரியட்ஸ்ல வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அத வந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். 1st, 2nd, 3rd சங்கம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அத வந்து முச்சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1st சங்கம் அப்படின்றது தென் மதுரையில அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது காட்ஸ் அண்ட் லெஜெண்டரி சேஜஸ்லாம் அட்டெண்ட் பண்ணதா சொல்றாங்க. பட் அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸஸும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் தமிழ் போயம் அப்படின்னு பார்த்தப்போ அகத்தியம்னு சொல்றாங்க. அத தவிர வேற எந்த ஒரு தமிழ் வொர்க்ஸுக்குமே நமக்கு கிடைக்கல. 2ண்ட் சங்கம் அப்படின்னு பார்க்குறப்போ, அத வந்து கபடபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த கபடபுரம் வந்து ஒன் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ். பட் அதுவும் கடல் சீற்றத்தினால அழிஞ்சு போயிடுச்சு. இதுல நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியம் கிடைச்சிருக்கு. இத எழுதினவர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் தமிழ் கிராமர் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தொல்காப்பியம்ல நம்மளால பார்க்க முடியும். இதுல வேற என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 மேஜர் லேண்ட் டிவிஷன்ஸ் அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 மேஜர் லேண்ட் டிவிஷன்ஸ பத்தி, அதுல இருக்கிற மக்கள் பத்தி, அவங்களோட காடஸஸ் பத்தி எல்லாமே டீட்டெயில்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நார்மல் பீப்பிள்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 டிஃபரண்ட் கேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் அப்படின்னு அவங்களோட வாழ்வியல், வாழ்வாதாரம் பத்தி அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம 4 இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. களி, குறுகு, வேந்தலி, வியலமலை அகவல் அப்படின்னு. இந்த சங்கம் வந்து அரங்கேற்றம் பண்றப்போ 59 மெம்பர்ஸும் 1700 போயட்ஸும் அதுல இருந்திருக்காங்கன்றதுக்கு எவிடன்ஸஸ் இருக்கு. 3rd சங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நியூ மதுரை லேட்டஸ்ட் மதுரையில வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இதுலயும் நமக்கு ஃபியூ தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இந்த தமிழ் லிட்ரரி ஒர்க்ஸ வச்சு தான் நம்ம அந்த சங்கம் பீரியடோட சவுத் இந்தியன் ஹிஸ்டரிய வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இத வந்து நக்கீரருக்கு கீழ வந்து அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு கிடைச்ச எ எவிடன்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 தொகை, 10 பாட்டு, ஐம்பெரும் காப்பியம். ஸோ இந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் வச்சு நம்மளோட தமிழ் ஹிஸ்டரிய வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த தமிழ் சங்கம் அதாவது சங்கம் ஏஜ்ல இருந்த மூவேந்தர்கள் 3 இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க மாத்தி மாத்தி. சேரர், சோழர், பாண்டியர். இந்த சேரர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ரூல் பண்ண ஏரியா வந்து மாடர்ன் கேரளா. இப்போ இருக்கிற மாடர்ன் கேரளா வந்து அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி. என்ன எம்ப்ளம் அப்படின்னா பவ். ஆ இதோட வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னா, உடையஞ்சேரலாதன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங்கு. இவங்க தொண்டி அண்ட் முசிறிய தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீ போர்ட் அவங்களோட வணிகம் பண்றதுக்கு தொண்டி, முசிறிய தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோலா கிங் பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியில இருந்து
ஆந்திர பிரதேஷ், சவுத் ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற ஏரியா ஃபுல்லா சோழா கிங்டம்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். கரிகாலருக்கு அப்புறமேட்டு புகாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எம்ப்ளம் வந்து டைகர். ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து விஜயாலய சோழர். இவங்களோட சீ போர்ட்ஸ் வந்து பூம்புகார், காவேரி பூம்பட்டினம்ல வந்து முக்கியமான சீ போர்ட்டா இருந்திருக்கு. பாண்டியா கிங்ன்னு பார்த்தோம்னா, பிரசன்ட் சவுத் தமிழ்நாடு. அந்த இடத்துல தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலரா அவங்களோட கேபிட்டல் மதுரை. எம்ப்ளம் வந்து ஃபிஷ்ஷு. ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்செழியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிங். அவங்களோட இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்து கொர்க்கை. ஸோ இவங்கள பத்தின மோஸ்ட் டீட்டெயில்ஸும், சங்கம் ஏஜ்ன பத்தின பீப்பிள்ஸோட எவிடன்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.